பிரைஸ் எல்லாம் கர்த்தர் நல்லவர். மீண்டும் உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது அப்படின்னு வசனம் இருக்கு. சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஆரம்பம் பயங்கரமாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை பயங்கர தடபடலாம் ஆரம்பித்த மாதிரி இருக்கும். சிலர் நான் ஊழியத்தை தொடங்கும் போதும் சரி, குடும்ப வாழ்க்கையை தொடங்கும் போதும் சரி, பல காரியங்களை செய்யும் போதும் தடபடலாம் ஆரம்பிப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். ஆனால் போக 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 அவங்க முடிவை கொஞ்சம் கவனித்து பார்த்தா வேதனையாக இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிறார். சிலருடைய துவக்கங்கள் அற்பமாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, மெதுவாக ஆரம்பிப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நாட்கள் போக 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 அவருடைய வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இன்றைக்கி ஆரம்பம் அநேகருக்கு பயங்கரமாக இருக்கும், ஆனால் முடிவை பார்க்கும்போது தான் பரிதாபமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, துவக்கத்தை விட முடிவு ரொம்ப நல்லது. முடிவை தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். நாம் எங்கே ஆரம்பித்தோம், எங்கே முடிக்க போகிறோம். ஆண்டவர் வேதனைப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கலாத்தியருக்கு எழுதும்பொழுது சொல்கிறார், நீங்கள் இத்தனை புத்தினராக ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போகிறீங்களா அப்படிங்கிறார். ஆவியில் தான் தொடங்கினாங்க, ஆனால் முடிக்க போகிறது மாம்சத்துலையாக இருக்குது. இன்றைக்கி யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தொடக்கம் எப்படி இருக்குது, நம்முடைய முடிவுக்கான வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஆசா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணினவன். ஜனங்களை கூடி வர செய்து இதுவரை கொண்டாடாத அளவுக்கு ஒரு பெரிய பஸ்கா பண்டிகையை ஏற்படுத்தினவன். அது மாத்திரம் இல்லை, கர்த்தரை தேடாதவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு உடன்படிக்கை ஜனங்கள் செய்கிறதுக்கு காரணமாக இருந்தவன். ஆனால் அந்த ஆசா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் அவன் கர்த்தரை தேடாமல் அவனுக்கு வந்த வியாதியின் நிமித்தமாய் பரிகாரிகளை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய ஆரம்பம் அவ்வளவு அமர்க்களமா, பயங்கர ஆரவாரமா, தன்னை ஒரு கர்த்தருக்குள்ள நிலைநிற்கிறவனாய் காண்பித்து கொண்டான். ஆனால் முடிவு பாருங்கள், கடைசியில் யார் கர்த்தரை தேட வைக்கிறதுக்கு அவ்வளோ பிரயாசப்பட்டானோ அதே ராஜா கர்த்தரை தேடாதபடிக்கு தள்ளப்பட்டான். இன்றைக்கி நம்முடைய துவக்கத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை முடிவு சரியில்லாமல் போயிடும். இன்றைக்கி நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய வாழ்க்கை காரியம் என்னென்னா, நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் துவக்கம் பயங்கரமாக இருந்து முடிவு அற்பமாக போயிடக்கூடாது, முடிவு மாம்சத்தில் போயிடக்கூடாது, முடிவு தேவனற்ற வாழ்க்கைக்கு நேரம் போயிடக்கூடாது. அவன் நம்முடைய முடிவையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கணும், முடிவும் மகிமையாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் நல்லதுன்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி யோசித்து பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தொடங்கினப்போ நம்ம வாழ்க்கை ஒரு அனுபவம் இருந்துச்சு பாருங்களேன். அதிலிருந்து நாளுக்கு நாள் தேவனுக்குள்ளே நம்ம பெருகி கொண்டிருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள நிலை அதிகமாய் உறுதியாய் தேவனுக்குள்ள நிலை நிற்கிறதா? அப்படி நிற்குதுன்னா நம்முடைய முடிவு நல்லா இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்த வாழ்க்கையை விட்டு இன்றைக்கி கொஞ்சம் டவுனான மாதிரி இருக்கா? யோசித்து பாருங்கள். நம்ம முடிவு நல்லா இல்லாமல் போயிடக்கூடாது. நம்மளோட முடிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, துவக்கத்தை இந்த உலகம் பார்க்கலாம், ஆனால் முடிவை தான் பரலோகம் பார்க்கிறது. இன்றைக்கி யோசித்து பாருங்கள், நம்முடைய துவக்கம் அற்பமாக இருக்கட்டும், அது ஆரவாரமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் முடிவு அவ்வளோ அற்புதமாக முடியணும். அதுக்காக ரொம்ப நம்ம ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது, துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை எப்படி வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென்.